அண்மைச் செய்தி. சென்னை ஸ்ரீனிவாசபுரம் அடையாறு முகத்வாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று முன்தினமும் நேரில் சென்று தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் இன்றும் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு செயல்பாடுகளில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அடையாறு ஆற்று பகுதி, அந்த ஆற்று படுகை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, இது தூர்வாருவது உள்ளிட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் தான் இந்த அடையாறு ஆற்றுப்படுகை நேரடியாக வங்காள விரிகுடாவில் கலக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூர்வாரும் பணிகளானது மண்ணல்லும் பணிகள் உள்ளிட்டவை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக 40,000 கன அடி நீர் வந்தாலும் கூட அதனை தாங்கி உட்கொள்ளும் அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே 150 அடி அளவில் மட்டுமே அந்த பகுதியில் நீர் உள்ளே கலக்கும் பகுதியாக இருந்தது. அதை 250 மீட்டராக அகலப்படுத்துவதற்கான பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு நடைமுறைகளானது செய்யப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இந்த ஆய்வு பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்திருக்கிற நிலையில் அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினமும் அந்த பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்ள சென்றது. அதாவது பெசன்ட் நகர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்ள சென்ற போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உள்ளிட்டோரும் நேரடியாக அந்த பகுதியில் அந்த மண்ணல்லும் பணிகள், தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். முடிந்த அளவிற்கு விரைவாக இந்த தூர்வாரும் பணிகளை முடிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரும் நாட்களில் மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதற்கு முன்னதாகவே இந்த மழையின் அளவு அதிகரிக்கும் பொழுது ஏரியில் தேங்கக்கூடிய நீர் திறந்துவிடப்படக்கூடிய நீர் நேரடியாக இந்த ஆற்றங்கரை வழியாக கடலில் கலக்கும் பொழுது அதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது, ஆற்றங்கரையோர மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ஆற்றங்கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணல்லும் பணிகள், தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த தூர்வாரும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடாக இந்த வெள்ள நீர் எளிதில் கடலுள் கலக்கும் வகையாக அடையாறு முகத்வாரம் பகுதியில் இந்த சீரமைப்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.